வணக்கம் நண்பர்களே. அதாவது மனித இனம் இப்போ ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு மனிதன் துடிக்கிறான். ஆனால் மனித தன்மைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதாவது இப்போ உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க போர்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து முடிச்சிருக்கு. அடுத்தது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு அமைப்பின் இடையே ஒரு போர் நடந்துச்சு. காசா அதில் மிகப்பெரிய பாதிப்படைஞ்சது. அடுத்தது இப்போ நடந்துட்டு இருக்க ரீசெண்டாக வளைகுடா நாடுகளுக்கு இடையே போர். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறது, ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்கிட்டு இருக்கிறது. அந்த போர் இப்போ நேற்று ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் அங்கே அடிக்கடி போர் நடந்துட்டு இருக்கு. பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்க இடம் தான். இப்போது அதில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டு கிட்டத்தட்ட 400 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க. அதாவது போதைப்பொருள் மறுவாழ்வு மையம்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலாமா, அந்த ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்டு 400 பேர் இறந்துருக்காங்க. இதில் எங்கே போய் சொல்கிறாரு, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குடைய இருக்கக்கூடிய எல்லை கோடு, டுராண்ட் கோடு, அந்த கோடு தான் அது பிரச்சனை. அது என்னன்னா பாகிஸ்தான் அந்த எல்லையை தங்களுடைய சர்வதேச எல்லையாக ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஆப்கானிஸ்தான் அதை ஏற்றுக்கல. காரணம் என்னென்னா அங்கே அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பஸ்தூன் இன மக்களில் அந்த கோடு ரெண்டாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் இருக்கிற மாதிரி பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கல. இன்னொன்று என்னென்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் ஆதரவு கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதை பாகிஸ்தான் ஏற்றுக்கல. ஏன்னா பாகிஸ்தானில் அடிக்கடி பயங்கரவாத தாக்குதலை பண்ணுறது அந்த தாலிபான்கள்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவு கொடுக்கறதா பாகிஸ்தான் கருதுறதுனால இந்த அடிக்கடி உங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துட்டுருக்கு. இதில் நேற்று இந்த தாக்குதல்னால 400 பேர் இறந்துருக்காங்க. பட் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே குறி வைக்கல, நாங்கள் இராணுவ தளங்கள் மீதும் பயங்கரவாத அமைப்புகள் மீதும் தான் நாங்கள் குறி வச்சு தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ தற்போது பார்த்திங்கன்னா, அதாவது எல்லை பிரச்சனைங்கிறத விட எல்லையை இணைக்கிறத விட இதயத்தை இணைக்கணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முடிவு. அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லை இணையதோ இல்லையோ, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இதயங்கள் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த போருக்கு எல்லாத்துக்குமே முடிவு வருங்க. இவ்வளோ போர் நடந்து எவ்வளோ மக்கள் இறக்குறாங்க. ஏன் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட ஏதோ ஒரு இத்தனை போர் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை இறந்துட்டோ அப்பாவை இழந்துட்டோ இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பொதுமக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர்னால எவ்வளோ பொருளாதார இழப்புகள் இருக்குது. அது இப்போ இந்த வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய போரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நிறைய நாட்டில், அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இலங்கையில் நியூஸ் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பொது விடுமுறை கொடுத்துருக்காங்க. 4 நாள் தான் ஒர்க்கிங் டேவாக, 3 நாள் பொது விடுமுறை கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் இந்த போர் வளைகுடா நாட்டில் நடக்கக்கூடிய போர் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா நாட்டுக்குமே எரிபொருள் தட்டுப்பாடு சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எரிபொருள்னாலே நம்ம அந்த எண்ணெய் வளம் எல்லாமே அந்த வளைகுடா நாட்டில் தான் அதிகமாக இருக்குது வேர்ல்டில் இருக்கிறதுல. ஸோ அங்கே எண்ணெய் வளம் நம்மளுக்கு வெளியில் வரலன்னா அங்கேருந்து கண்டிப்பாக உலக நாடுகள் பாதிப்படைய தான் செய்யும். ஏன் இப்போ அமெரிக்காவில் கூட இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி இருக்கிறதா நியூஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கே இந்த பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரு சொல்லிக்கிறாங்க, அமெரிக்காவும் ஈரானும் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய எண்ணெய் வளம் மேலே பாதிப்பு ஏற்படுத்துங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நாட்டினுடைய எண்ணெய் வளத்தையும் நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி இப்படி ஒரு பண்ணுறது கண்டிப்பாக எண்ணெய் வளம் நம்ம வேர்ல்டில் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா போரும் முடிவரணும். எல்லை இணைகிறத விட மனித இதயங்கள் ஒன்றிணையணும். நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.